கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேம்பல் மோர்கன் என்ற ஒரு பிரபல ஊழியக்காரரிடத்திலே உங்களுடைய வெற்றிகரமான ஊழியங்களுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் ஒரே வார்த்தை தான், அதை வேலை செய், வேலையை செய்து கொண்டே இரு, வேலையை செய்ய எப்பொழுதும் விரும்பு. இது ஒன்றுதான் நான் விரும்பினது, கடைபிடிப்பது. அதிகாலையிலே எழுந்து கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்வதில் துவங்கி ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசத்திலும் அதிக காலத்தை நான் செலவிடுவதுண்டு. பணித்தளங்களிலே செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்ய வேண்டும் என்று ஒத்தி வையாமல் உடனுக்குடன் செய்து முடிப்பேன் அல்லது செய்ய துவங்குவேன். எல்லாரும் அப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பேன். அதை மட்டும் சரியாக கடைபிடித்தால் கர்த்தருடைய பணியை நாம் வெற்றிகரமாக செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேரும் தங்கள் மரணத்தை சந்திக்கும் என்பதாக இப்படித்தான் எழுதுகிறார்கள். தாங்கள் செய்த பணிகளை அவர்கள் கடைசி வரை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒவ்வொரு நாளும் வேலை செய், வேலை செய், அதுதான் தாரக மந்திரம், எல்லா உயர்வுக்கும் அதுதான் காரணம் என்று சொன்னார். 2 பேதுரு 1:17 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கட்டப்பட்டவராக மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும்போது சொல்லுகின்றார், நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே நேரும், ஆனால் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது என்னுடைய வேலை, அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்றார். 2 தெசலோனிக்கேயர் 3:16 உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடைய வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு அநேகருக்கு வேலை இல்லை, அநேகர் வேலை செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று ஊழியத்தை செய்வதும் இல்லை. ஆனால் திருச்சபையை நிர்வாகம் பண்ண வேண்டும், அதில் முக்கியஸ்தர்களாக விளங்க வேண்டும், அதன் மூலமாக ஆதாயம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பணித்தளங்களிலும் வேலை செய்யாமல் வீணானவர்களாக சுற்றித் திரிகிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் உண்மையும் முத்தமான வேலைக்காரர்களைத்தான் தேடுகின்றார். கர்த்தருடைய பணியிலே நமக்கு நியமித்த பிழைப்பு கெடுத்த அலுவல்களிலே நாம் சோர்ந்து போகாமல், இது கர்த்தர் நியமித்த நியமம் என்று நினைத்து நாம் வேலை செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.